வெல்கம் டு ரெஜினா சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் மோலி எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறோம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தேங்காயில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி இதை சேர்த்துக்கிறோம். தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். இது நல்லா தேவையான அளவு தண்ணி வச்சு அளவாக ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தேவையோ. நான் இவ்வளோ மீன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கணும். தேங்காய், தண்ணி எல்லாம் அளவாக வச்சுக்கணும். மீன் வறுத்த மீனாக இருக்கணும். வறுத்த மீன் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த தேங்காயில் தண்ணிலாம் ஊற்றி உப்புலாம், காரம், உப்புலாம், பச்சை மிளகா தான் நம்ம அரைக்கிறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா 2 பச்சை மிளகா கீனி போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்தோடனே மீன் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோம்னா இறக்கணும். அவ்வளோதான். குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ மீனை போட்டுக்கிறோம். நம்ம எடுத்து வச்ச மீனை போட்டாச்சு. மீன் போட்டு ஒரு கொதி வரணும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கணும் மேலே. மீன் போட்டு ஒரு கொதி வரட்டும். மீன் போட்டு குழம்பு கொதிச்சிடுச்சு. எல்லாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நிறுத்திக்கணும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.